ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, கோகனட் சட்னி, சேமியா தான். சூடான சேமியா மேலே சீஸ் வச்சு அதுக்கு மேலே சூடான சேமியா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு லஞ்சுக்கு நண்டு கிரேவி தான். ஸோ நண்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். தென் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நண்டு, இறால்லாம் என் அண்ணன் ஒய்ஃப் க்ளீன் பண்ணி குடுத்துட்டா. ஸோ எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. தென் உப்பு, மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ணன் ஒய்ஃப் நண்டு, இறால்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் கொமட்டிட்டு இருந்தா. யாருக்கெல்லாம் நான்வெஜ் க்ளீன் பண்ண பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நானும் என் அண்ணன் ஒய்ஃபும் ஒன்றா இருந்தால் ஷேர் பண்ணி குக் பண்ணுவோம். குக் பண்ணுறதுக்கு சண்டை போட்டுப்போம். நான் தான் பண்ணுவேன் நான் சொல்லுவேன், அவள் தான் பண்ணுவேன்னு அவள் சொல்லுவா. தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் தக்காளி, வெங்காயம் குக் ஆகிறதுக்கு லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸில் வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. தென் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் குக் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் கட் பண்ண தான் ரொம்ப கடுப்பாக வரும். ஸோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வேலையை என் அண்ணன் ஒய்ஃப்ட்ட தள்ளி விட்டு நான் குக் பண்ண வந்துடுவேன். ஆனால் ரொம்ப ரேராக தான் ஒன்றா இருப்போம். ஸோ தனியாக இருக்கும்போது நான் தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ நண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். தென் அந்த கேப்பில் நண்டுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம நண்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதையும் குக் பண்ணால் நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நண்டு குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பல்லு பூண்டு சேர்த்து பருப்பு 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அண்ணன் ஒய்ஃப் பருப்பானத்துக்கு வெஜிடபிள் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. நாங்கள் ஒன்றா இருந்தால் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கோம். ஸோ வந்துட்டு குக் பண்ணுறத விட குட்டீஸை மேய்க்கிறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், நீ போய் குட்டீஸை பார்த்துக்கும், நான் குக் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். அவள் சொல்லுவா, நான் குக் பண்ணிக்கிறேன், நீ போய் குட்டீஸை பார்த்துக்க அப்படின்னு அவள் சொல்லுவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சமைக்கிறத விட பிள்ளைங்களை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பருப்பானத்துக்கு ஆயிலில் நமக்கு பிடிச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து அதில் கல் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் டேடிக்கு எங்கள் மம்மி செய்கிற பருப்பானத்தை 1 வீக் ஃபுல்லாக கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் வீக்லி 5 டைம்ஸ் ஆச்சும் பருப்பானம் இருக்கும். எங்களுக்கு வேறு ஃபுட்டு செஞ்சால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக பருப்பானம் செஞ்சு வச்சுடுவோம். பருப்பு வேக வச்ச தண்ணியில் தான் காய் வேக வைக்கணும். பருப்பு வேக வச்ச தண்ணி பத்தலைன்னா ப்ளைன் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து காய் வேக வச்சுக்கலாம். 5 to 10 மினிட்ஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடும். அம்மா வீட்டு பருப்பானத்தில் 5 to 6 வெஜிடபிள் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் மஸ்ட்டாக சேர்த்துப்பாங்க. தென் காய் நல்லா வெந்ததும் அதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் பருப்பானம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் எங்கள் டேடிக்கு ரசம் மாதிரி இருக்கணும் பருப்பானம், அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். தென் தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அந்த கேப்பில் பருப்பானத்தை தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய், ஜீரகம், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை, கறிவடகம், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பானத்தில் சேர்த்தா சூப்பராக ரெடி ஆகிடும். தென் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் கிரேவி தான். அதுக்கு சின்ன வெங்காயம் அண்ணன் ஒய்ஃப் க்ளீன் பண்ணி உரிச்சு கொடுத்துட்டா. தென் ஒரு பேனில் நல்லெண்ணெய், வெங்காயம் சாப்பரில் சேர்த்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். தென் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கிரேவி மசாலா, தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி ப்ரிப்பேர் பண்ணும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நண்டு கிரேவியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு தென் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் வெங்காயம் தக்காளியை குக் பண்ண விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தென் இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம்.
தென் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கோம். ஸோ இந்த தண்ணியிலேயே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம். இப்போ ப்ரான் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் மம்மி எங்களுக்கு கிரேப் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. தென் வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி இதையும் வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி லஞ்ச் பார்த்துடலாமா? நண்டு கிரேவி, பருப்பானம், ப்ரான் தொக்கு, வாழைக்காய் ஃப்ரை அண்ட் ஒயிட் ரைஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான். உங்கள் வீட்டில் எல்லாம் லஞ்ச்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் வீட்டில் சாப்பிடாம இன்றைக்கி ரெசார்ட்டில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பாடெலாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது மதியம் 1 மணி இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது பொன்னி ட்ரெயில்ஸ் ரெசார்ட், தஞ்சாவூர். இங்கே ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருந்தது. ஸோ அதில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். இந்த ரெசார்ட்டை சுற்றி மாந்தோப்பு, தென்னந்தோப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. நாங்கள் போன டைமில் வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ அங்கே உள்ள மாங்காய்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு, அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் திருட்டு மாங்கானா. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மாங்காய் அடித்து சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்த மோட்டிவே ஸ்விம்மிங் பூல் தான். ஏலகிரி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாப்பா ஸ்விம்மிங் பூலில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பா. ஸோ அதுக்காக தான் இங்கே பாப்பா அழைச்சிட்டு வந்தோம். கிட்ஸுக்குன்னு குட்டியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதில் நல்லா பாப்பா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ரூம்ஸ் எடுத்தும் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அதுக்காக வரல, ஸ்விம்மிங் பூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு வந்தோம். அதுக்கு 1 பர்சனுக்கு 300 சார்ஜ் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் எப்போதுமே ஷாப்பில் இருப்பாங்க. சண்டே மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பிடுவோம். மற்ற நாள் நானும் குக்கிங்கில் பிஸியாக இருப்பேன், அவங்களும் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லீவ் கிடச்சாதான் எங்களால் என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ என் நாத்தனாரும் நானும் கூட நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது இந்த மாதிரி பிளேஸில் உட்காந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் தண்ணியில் நல்லா ஆட்டை போட்டுட்டு ஒரு 4 மணி போல் தான் சாப்பிட வந்தோம். அந்த பசியோட வீட்டில் செஞ்ச சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வீட்டில் சாப்பிட்டா கூட சாப்பாடு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. வீட்டில் சாப்பிட்றத விட வெளியில் இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா சாப்பாடு இன்னும் எக்ஸ்ட்ரா இறங்கும். தென் கிட்ஸ் நல்லா நனைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி லன்ச் ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் ஒன் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தண்ணி ரொம்ப தாகமாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம், ஜூஸ், மில்க் ஷேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு திரும்ப ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஸோ இதில் டைம் பார்த்திங்கன்னா தெரியும், 5:40 கிட்ட ஆகுது. ஸோ எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். தென் ஆதி காலத்தில் கார் பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோம். ஆதி காலத்து வீடியோ நிறையா போட்டேன்னு நினைக்கிறேன். அகைன் போகிறதுக்கு எனக்கே போர் அடிக்குது. டேடி பெட்ஷீட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மம்மி, மாமியார்னு நைட்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வாங்குறாங்கங்கிறதுக்காக நானும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம். எனக்கு ரீசெண்டாக சாட்டின் கிளாத்தில் நைட்டி ரொம்ப பிடிச்சிருச்சு.
ஸோ இங்கே வாங்கணும்னு ஐடியாவில் வரல. ஸோ அதை பார்த்ததும் வாங்கணும்னு தோணிடுச்சு. ஸோ நான் 2 நைட்டி எடுத்தேன். அண்ணன் ஒய்ஃப் 2 நைட்டி எடுத்தா. ஒன் கிளான்ஸ் கலெக்ஷன் காட்டுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். இல்லைனா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் நைட்டி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த ப்ரவுன் நைட்டி, இந்த ப்ளூ நைட்டி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் டாடி பெட்ஷீட் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பெட்ஷீட் தான் டாடி வாங்கியிருந்தாங்க. தென் அண்ணன் பொண்ணு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் பார்த்து அவளும் வாங்கிட்டு இருந்தா. ஸ்கூல் முடிய போகுது, இருந்தாலும் குட்டீஸ்க்கு ஆசை விடுமா? ஸோ அதுங்க கொஞ்சம் திங்ஸ் எடுத்தாங்க. ஸோ டாடி கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தாங்க. மாமியார் ஸ்லிப்பர் பார்த்துட்டு இருந்தாங்க. தென் ஆதி காலத்தில் ஷாப்பிங் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொலுசு வாங்கலாங்கிற பிளானில் தான் வந்தோம். ஒரு சின்ன கடையில் இந்த கொலுசு பார்த்தோம். கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ இருந்தாலும் வேறு கடையில் போய் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். தென் மல்லிகா நகை கடைக்கு தான் வந்திருந்தோம். இதுதான் என்னோட பழைய கொலுசு. ஆனால் அது பார்க்க பழைய கொலுசு மாதிரியே இருக்காது. நல்லா தான் இருந்தது. தென் என்னோட மெட்டியும் உடஞ்சிருச்சு. ஸோ அதை மாற்றலான்னு தான் வந்திருந்தேன். இதுதான் என்னோட பழைய கொலுசு. அது மாதிரியே இன்னொன்று கொலுசு இருந்தது. ஸோ நாத்தனார் அதை சூஸ் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்க மெலிசான கொலுசு சூஸ் பண்ணியிருந்தேன். தென் கொலுசு மெட்டி எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. போகிற வரையில் வெளிரி பிஞ்சு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தென் நைட்டு டின்னருக்கு இந்த சங்கீதாஸ் ஹோட்டல் வந்தாச்சு. நைட் டின்னருக்கு தோசை, கார்லிக் பொடி இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டதுனால டின்னர் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ டின்னர் முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆம்பியன்ஸ் இந்த ஹோட்டலில் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.